எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சேர்த்த பருப்பு சாதம். பொதுவாக நம்ம பருப்பு சாதம் செய்வோம், ஆனால் தக்காளி மட்டும் சேர்த்து இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், சாம்பார் பொடி எதுவுமே தேவையில்லைங்க. முக்கியமாக இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்குறவங்களுக்கு, வேலைக்கு போகிற பெண்களுக்கு, பேச்சுலர்ஸுக்கு, வயசானவங்க வீட்டில் இருக்கீங்க, ஒரு ஹோல் மீல் சாப்பிட்டா மாதிரி இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை செய்து பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த ரெசிபியை செய்வீங்க. இந்த தக்காளி சேர்த்த பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தக்காளி சேர்த்து பருப்பு சாதம் செய்யறதுக்கு மீடியம் சைஸாக பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி ரொம்பவே தாராளம். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அரிசி, 50 கிராம் பருப்பு, துவரம்பருப்புக்கு இந்த அளவு பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு கூட எடுத்துக்கலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப்பு துவரம்பருப்பு. பருப்பு சாதம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பருப்பு முக்கியம். இதே நீங்கள் பிசிபேளாபாத் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1 கப்பு துவரம்பருப்பு சேர்க்கணும். நம்ம பருப்பு சாதங்கிறதுனால பாதி அளவு சேர்த்தா போகிறோம். நல்லா 2 முறை தண்ணியில் அலம்பிட்டு டைரெக்டாக ப்ரெஷர் ஃபேனில் இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த ப்ரெஷர் ஃபேனில் அரிசி பருப்பை சேர்த்தாச்சு. எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அந்த கப்பில் 4 கப்பு தண்ணி, பருப்புக்கு சேர்த்து 4 கப்பு தண்ணி விடணும். சிம் ஃப்ளேமில் வச்சு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடியை சேர்த்துடணும். பாருங்கள், சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நிதானமாகவே வேகட்டும். இப்போ வெந்துதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நல்லா மலர வெந்திருக்குங்க, ஆனால் குழையாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. ரொம்ப களி மாதிரி இந்த அரிசியும் பருப்பு வெந்திருக்கக்கூடாதுங்க, நல்லா வெந்திருக்கணும். அதே சமயத்தில் இப்படி கிளறுனா உதிராக இருக்குது பார்த்தீங்களா. 4 கப்பு தண்ணி போட்டால் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு சாதம் கிளறப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல அடிகனமான வானிலையில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது தாளிதத்துக்கு சேர்த்துக்கணுங்க. இது கூட முந்திரி பருப்பு சேர்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப அங்கங்கே க்ரன்ச்சியாக. இப்போ முந்திரி பருப்பு வேண்டான்னா பச்சை பட்டாணி இருந்தால் தனியாக அதை வேக வச்சு சேர்த்துக்கலாம். நிலக்கடலை, கொண்டக்கடலை வேக வச்சு சேர்க்குறது அது மாதிரிலாம் சேர்த்துக்காதீங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு முந்திரி பருப்பு நிறம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாவும் 1.5 இன்ச்சுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். நல்ல ஒரு மணம் இருக்குங்க. இதுவும் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, அது பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாலாம் கட் பண்ண வேண்டாம், ஓரளவு மீடியம் சைஸாக கட் பண்ணாலும் பரவாயில்ல. 1 ஆறுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமே இந்த தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூட காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்க்குறேன். காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து நல்லாவே பிரட்டி விடணும். இந்த மிளகாத்தூள் மட்டும் பாருங்கள், அவங்கவுங்க காரம் சாப்பிட்ற தன்மையை பொறுத்து இருக்குங்க. நான் செஞ்சு காமிக்கிற அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் 3/4 டீஸ்பூன் போருன்னு நினச்சா தாராளமாக 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டா தக்காளி நல்லா பாருங்களேன் குழஞ்சிருக்கு, தோல் தனியாக பிரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 லிட்டர் முதல்ல தண்ணி சேர்த்துப்போம். இப்போ வதங்கின தக்காளியோட ஒரு பெரிய கப்பில் அந்த 1/4 லிட்டர் அளவுங்க நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். திரும்பவுமே ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கூட நம்ம சாதம்லாம் போட்டுட்டு போரலைன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துட்டு இருக்கிற தண்ணி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். சேர்த்த தண்ணி நல்லா தள்ளன்னு கொதிச்சதுக்கப்புறம் இந்த வெந்திருக்கிற அரிசி பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியில் ஒரு புளிப்பு தன்மை இருக்குது இல்லையா, இந்த அரிசி பருப்பை சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு ரைஸும் அப்படியே முழிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி நல்லா இஞ்சிண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழவுத்தன்மை வருங்க. அதுக்காக நம்ம அப்படியே களி மாதிரி இறுகி போயிடாதுங்க. இப்போ இதே பிசிபேளாபாத் அப்படின்னா நம்ம அதில் நிறைய வறுத்து பொருட்கள் சேர்ப்போம். அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, தேங்காய், கொப்பரை தேங்காய்லாம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காதனால இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இலகலாகவே இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் நான் மூடி வச்சு சிம் ஃப்ளேமில் வேக விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சுண்டுது. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் இருக்குது. திரும்பவும் 2 நிமிஷம் நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்கலாம். எப்போதுமே நீங்கள் இதை எந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்தணும் அப்படின்னா, சேர்த்துருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இறுகி இருக்கணும். எதுக்காக இவ்வளோ தண்ணி சேர்க்கணும், திரும்பவும் அதை இறுகிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா பொறுமை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் அந்த சாதம் சாப்பிட்றப்ப அந்த இஞ்சி, பச்சை மிளகா வாசனை, அந்த பெருங்காய வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு
குழையாமலும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ். அடுப்பை நிறுத்திட்டு 1.5 டீஸ்பூன் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு இது காமிக்கிறேன். எதுக்காக 1 ஹவர் விட்டு இந்த தக்காளி சேத பருப்பு சாதத்தை காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறப்ப நம்ம காத்தால கிளறின இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே இலகலாக தாங்க இருக்கும், இதுக்கு மேலே கெட்டிப்படாது. நம்ம இந்த பரிமாறப்பே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இஞ்சி வாசனை, பச்சை மிளகா, பெருங்காய வாசனை, அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றப்ப அங்கங்கே அந்த முந்திரி பருப்புலாம் வரும் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. சின்ன குழந்தைகள் கூட தாராளமாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு இல்லைன்னா வத்தல் வச்சு சாப்பிட்டா ஹோல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்குங்க. அது வேலைக்கு போகிற பெண்களுக்கு புரதச்சத்தோடு சேர்த்து ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸு ரெசிபி கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணாமல் இருந்தாலோ, இந்த வீடியோ பார்க்காம இருந்தாலோ ஒரு நல்ல ரெசிபி நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் அர்த்தம். அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.